பாட்டா கேட்கணுமா, பட்டாசா சிரிக்கணுமா, பட்டாம்பூச்சி நாட்டா படிக்கணுமா, நல்லதெல்லாம் கேட்கணுமா, நேச் நேச் பட்டாம்பூச்சி கூட்டு புழுக்களையும் குரலாலே நினைக்கணுமா, கூல் கூல் பட்டாம்பூச்சி. இது கலை இலக்கியம் சமூகம் என கடைக்கொடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல் FM. இலக்கியம் சமூகம் என கடைக்கோடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல் FM. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி பண்பலை. இது யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன் நிகழ்ச்சியில கவிதை வன இரும்பு பூக்கள் நூலின் ஆசிரியர் கவிஞர் மஞ்சுளா பாரதி கணேசன் அவர்கள் மிக அழகான சிந்தனையோடு வருகிறார். வாங்க கேட்டு ரசிக்கலாம். பட்டாம்பூச்சி பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்துல தோழி ஒருத்தவங்க சிவப்பரிசியில புட்டு செஞ்சு சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. சரி, நாமளும் கொஞ்சம் கொஞ்சமா பாரம்பரிய உணவு பழக்க வழக்கத்துக்கு மாறணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சிவப்பரிசி வாங்கிட்டு வருவோம்னு போய் கடையில வாங்கிட்டு வந்தேங்க. அத கழுவி காய வைப்போன்னு கழுவுனா முதல் கழுவுலே அந்த சிவப்பு சாயம் ஃபுல்லா போயிருச்சு. அடுத்த 2 கழுவுகள்ல சிவப்பு ஃபுல்லா போய் அது ரேஷன் அரிசியா பல்ல காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அடக்கடவுளே, இத போயா 180 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு ஒரே அசிங்கமா போச்சு குமாரு. தமிழ்நாடு மட்டும் இல்லங்க, இந்தியா முழுவதுமே உணவு கலப்படம் கொடி கட்டி பறக்குது. டெல்லியில உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு ஒரு போன் வந்துச்சான். அதுல குறிப்பிட்டு இருந்த முகவரியில போய் ஆய்வு பண்ணினதுல 20,000 கிலோ சீரகம் மூட்டைகளை கைப்பற்றினாங்களாம். போலி சீரகம் மூட்டைகளை. சீரகத்துல எப்படி போலி அப்படின்னு பார்த்தா, விளக்கமா இருக்கு பயன்படுத்துற கோரை பொருட்களை சீரகம் சைஸுக்கு சின்ன சின்னதா கட் பண்ணி அத கல் தூள் தாறு இதையெல்லாம் பாகு மாதிரி காய்ச்சி அதுல கொட்டி கலந்து காய வச்சா எது ஒரிஜினல் சீரகம் எது போலி சீரகம்னு கண்டுபிடிக்க முடியாதான். சரி, சீரகத்துலதான் இப்படி அப்படின்னு மிளகு பக்கம் வந்தோம்னா பப்பாளி விதைகளை காய வச்சு மிளகுல கலந்துடுறாங்க. இனிமே நாம ரசம் வைக்கணும்னா ஒவ்வொரு மிளகா கடிச்சு பார்த்துதான் வைக்கணும் போல. மஞ்சள் தூளுக்கு பதிலா உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துற ரசாயனத்தை தான் பெரும்பாலான இடங்கள்ல கலக்குறாங்களாம். மிளகாய் தூள், காப்பி தூள், டீ தூள் அத்தனையிலையும் கலப்படம் அபரிமிதமா நடந்துகிட்டு இருக்கு. டீ கடைகள்ல பயன்படுத்திய டீ தூளை ஒரு இடத்துல சேர்த்து வச்சுக்கிட்டே வருவாங்களாம். அதை ஒரு ஆசாமி வந்து விலை கொடுத்து வாங்கிட்டு போவாராம். அதுல சில ரசாயனத்தை கலந்து டீ தூள் பாக்கெட்டுகள்ல புது டீ தூள் மாதிரியே விற்பனைக்கு அனுப்புவாங்களாம். உணவு பாதுகாப்பு துறையும் இந்த மாதிரி உணவு கலப்படத்தை தடுக்கிறதுக்கு எத்தனையோ முயற்சிகளை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு இந்த மாதிரி கலப்படம் பண்றவங்க அவங்களா பார்த்து திருந்தினாதாங்க கலப்படத்தை ஒழிக்க முடியும். ஒரு காலத்துல வியாபாரிகள் மனசாட்சியோட நடந்துகிட்டாங்க, அதனால மக்களும் நோய் நொடி இல்லாம வாழ்ந்தாங்க. இப்போ பெரும்பாலான வியாபாரிகள் பணம் ஒன்னே குறிக்கோள்னு மக்களோட வாழ்க்கைய கேள்விக்குறியா ஆக்குறாங்க. சமீப காலமா வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிகரிச்சு வர்றதா புள்ளி விபரங்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்புல நாம கலப்படத்தை பத்தி புகார் செய்யலாமா? அதற்கான வாட்ஸ்அப் என்னதான் நான் இப்போ தேடிக்கிட்டு இருக்கேன். நீங்க வாங்குற பொருளும் போலின்னு தெரிஞ்சா நீங்களும் அந்த எண்ணுக்கு புகார் கொடுத்து கலப்படக்காரங்களை கண்டுபிடிக்க உதவுங்க. மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது மஞ்சுளா பாரதி கணேசன், மதுரை. இதுவரை நீங்கள் கேட்டது யோசிச்சு பாருங்களேன். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் மதுரையைச் சார்ந்த கவிஞர் மஞ்சுளா பாரதி கணேசன் அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் நாளை இதே நேரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இது ஒரு பட்டாம்பூச்சி FM தயாரிப்பு.